ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு செட்டியார் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். மில்க் ஸ்வீட்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அதுலேயும் மில்க் பேடா எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இன்றைக்கி அந்த ஸ்வீட் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேடா செய்கிறதுக்கு முதல்ல நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸை ஒரு கடாயில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன். அதோட 1/4 கப் சீனி சேர்த்துக்கிறேன். இங்கே நம்ம பாலை விட பால் பவுடர் தாங்க அதிகமாக சேர்த்து செய்ய போகிறோம். அதனால் 1/2 கப் பால் இருந்தால் போதும், அதை சேர்த்துக்கலாம். 1/2 கப் பால் சேர்த்தாச்சு. இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சீனி கரையணுங்கிறது இல்லைங்க, கொஞ்சம் நல்லா கலந்துட்டு நம்ம பால் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே காய்ச்சாத பால் தாங்க சேர்த்துருக்கேன். இதோட கூட 1 கப் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். எந்த பால் பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடலாங்க. நம்ம ஸ்டவ்வில் வச்சுருக்கும்போது சேர்த்தோம்னா பால் பவுடர் கட்டி ஆயிரும். அதனால இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வில் வச்சு கிளறினா ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப கட்டி தட்டாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எந்த கட்டியுமே இல்லை பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் கடாயை வச்சு நல்லா கிளறிடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். இது நல்லா திக்காகி சுருண்டு வர்ற வரைக்கும் வச்சு கிளறிக்கலாங்க. பத்து நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி ஆயிரும். அதிகமான இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நம்ம பால் மட்டும் வச்சு செய்யும்போது பால் கெட்டியாகி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி பால் பவுடர் சேர்க்கும்போது சீக்கிரமாகவும் கெட்டியாயிரும், நல்லா டேஸ்ட்டாகவும் வரும். நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரணும். நான் இங்கே கொஞ்சமாக தாங்க செஞ்சுருக்கேன். உங்களுக்கு அளவுகள் கூட வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து செஞ்சுக்குங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிடலாம். நல்லா திக்காயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். கை பொறுக்கிற சூடு வந்தால் தான் நம்மளால் உருட்ட முடியும். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. 2 கையிலையும் நல்லா நெய் தடவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பேடா செஞ்சிடலாம். சென்டரில் லேசாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான நட்ஸ் அதில் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. நான் இங்கே கொஞ்சம் பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்த அளவுக்கு இங்கே 7 பேடா வருதுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.